நேர்கள் இணைந்திருக்கிறீங்க உற்சாகமாக. இது கூட முதல் தர வானொலி தாமரை வானொலியினுடைய காரசார கருத்தைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியோ இணைந்திருக்கிறீங்க. நேரத்தில் அப்படி வந்து வேலைகளை சரி பார்த்துக் கொள்ளலாம். நேரம் இப்பொழுது சரியாக 11:08 கொண்டிருக்கின்றது. நேர்களை சொந்தங்களின் நிகழ்ச்சிகள் இன்று ஒரு சுவாரஸ்யமான விடயத்தோடு தான் எமது நேர்களை நாங்கள் நிகழ்ச்சிகள் சந்தித்திருக்கின்றோம். அது என்ன விடயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் அரசு எமது நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலும் பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் இந்த புகையிலை மற்றும் புகையிலை சார்ந்த உற்பத்திகள், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அது தொடர்பில் தான் எமது நேர்களோட தொடர்ச்சியாக நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்துக்கொண்டு இருக்கின்றோம். எனவே நிகழ்ச்சிகள் இன்னும் சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக 12:30 மணி வரை எமது சொந்தங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று என்ன விடயம் என்று சொன்னால், புகையிலை சம்பந்தமான, அதாவது புகையிலை பயன்படுத்த ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதனால் இத்தகைய பாதிப்புகள் மனிதனுக்கு ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லித்தான் நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால், இன்றைய பார்த்தோம்னு சொன்னால் பெரும்பாலும் இந்த புகையிலை உற்பத்திகளில் அனைத்து நிறைய மக்கள் உள்வாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ரிஸ்லான்? அதில் என்ன சொன்னால், அதில் அதிக அளவான லாபங்கள் தான் அதற்கான காரணமாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. அதாவது அந்த ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நோகாமல் நோங்குதுங்கிறது மாதிரி அந்த உற்பத்தியில் வந்துட்டு நிறைய அந்த சின்னதான ஒரு வேலைக்கு பெரியதாக ஒரு லாபம் கிடைக்கின்றது. ஆனால் மக்களுக்கு என்னையெல்லாம் பிரச்சனை இடம்பெறுது, என்னையெல்லாம் தவறு இடம்பெறுது அப்படின்னு சொல்லி தெரியாமல் தான் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த உற்பத்திகள் காணப்படு சொல்லலாம். தொடர்ச்சியான இருங்க. இது உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியினுடைய நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்திருங்க உங்களுடைய காரசார கருத்துகள் நிகழ்ச்சியினோடு. ஒரே பார்வையாலே உருகுதே மருகுதே, ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே. தங்கம் உருகுதா, அங்கம் கரையுதா, வெக்கம் உடையுதா, முத்தம் தொடருதா, சொக்கி தானே போகிறேனே மாமா கொஞ்ச நாளா. உருகுதே மருகுதே, ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே. தங்கம் உருகுதே, அங்கம் கரையுதே, வெக்கம் உடையுதே, முத்தம் தொடருதே, சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாள். உருகுதே மருகுதே, ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே. நினைந்து சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி விடியுது இரவு. ஏழு கடல் தாண்டித்தான், ஏழு மலை தாண்டித்தான், என் கருத்து மச்சான் கிட்ட ஓடி வரும் மனசு. நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிறேன். காட்சியாவும் நெசமா மாற கூட்டி போகிறேன். சாமி பார்த்து கும்பிடும் போதும் நீதானே நெஞ்சில் இருக்க. உருகுதே மருகுதே, ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை
பட்டு சேலைதான் வாங்க சொல்லி கேக்குறேன். கூடு விட்டு கூடு பாயம் காதலால சுத்துறேன். கடவுள் கிட்ட கருவற கேட்டு உன்ன சுமக்கவா புதிரம் முழுக்க உனக்கு தான் எழுதி கொடுக்கவா. மையிட்ட கண்ணே உன்ன மருதாயிருந்தே மருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததானே. அங்கம் உருகுதே அங்கம் கரையுது சிக்கம் உடையுது முத்தம் தோடுருதே. சொக்கித்தானே போகிறேன் நானும் கொஞ்ச நாளா. நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு அருமையான பாடலை பார்த்துட்டு அப்படி நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். நேர்களை சொந்தங்களே, இன்று நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு அருமையான ஒரு விடயத்தை தான் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று எமது சொந்தங்களோட நேர்களோட பகிர்ந்து கொள்ள காத்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், புகையிலை அதனால் பயன்படுத்தினது அதன் உற்பத்திகளால் செய்யப்படுகிற பொருட்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படி என்னன்னு சொல்லித்தான் நாங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த பொருட்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதால் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறான ஆரோக்கியத்துக்கு பாதிப்புகள் உருவாகின்றது. அது மட்டுமில்லை, இதே தொடர்பில் அரசு எத்தகைய தீர்மானங்களை முன்னெடுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்தும் கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் புகையிலை அது மட்டுமல்ல அதன் உற்பத்திகள் நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியில் பெரிதும் ஒரு போராட்டமாக அவர்களுக்கிடையில் அவர்களை வாழ்நாளில் ஒன்றித்து இணைந்து காணப்படுகின்ற ஒரு விடயமாக அப்படியே காணப்படுகின்றன்னு சொன்னால் ஒரு மிகையாகாத ஒரு உண்மை. என்று சொன்னால், நலமான வாழ்வுக்கு பகையாகி போன இந்த புகையிலை பொருட்களால் தான் ஆண்டுதோறும் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் உயிரிழப்பதாக சொல்லப்படுகின்றது. இது மேற்கொள்ளப்பட்ட இறுதியில் அண்மையில் கடந்த காலம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை தான் இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இவர்கள் 6 லட்சம் பேர் புகையிலை பொருட்களை பயன்படுத்தாதவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் இந்த புகையிலை பொருட்களை இவர்கள் பயன்படுத்தாதபடினும் 6 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் புகையிலை தொடர்பான பொருட்களை பயன்படுத்துவதனால இறக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இது இந்த 6 லட்சம் அவர்கள் என்ன புகையிலை பொருட்களை பயன்படுத்துவர்கள் அல்ல, ஆனால் அவர்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. எனவே நேர்களை சொந்தங்களே, நாங்கள் அப்படி பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் பயன்படுத்துவதில் எவ்வித தப்பும் இல்லை, நீங்கள் பயன்படுத்துங்கள், ஆனால் பக்கத்தில் இருப்பவர்கள் ஏன்பா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த விஷயங்களை நாங்கள் நேர்களோட பயந்து கொள்ளணும் என்று சொன்னால், இளைஞர்கள் மத்தியில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பேசு பொருளாக காணப்படுகின்ற ஒரு விடயம்தான் இந்த புகையிலே அதனால் பயன்படுத்தப்பட புகையிலை சார்ந்த உற்பத்தி பொருட்கள். அவர்கள் ஒருவர் புகைத்தலை செய்கின்றார்கள் சொன்னால், புகைத்தல் மேற்கொள்கின்ற போது புகைப்பவரை விட புகைப்பதற்கு பக்கத்தில் இருக்கின்ற நண்பன், பெரும்பாலும் நண்பன் தான் அப்படி அவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள். இதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை எவ்வாறுன்னு சொன்னால், அவர்கள் சுகாதாரத்தில் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் நலக்கேடுகள் உருவாகின்றது. இது ஒப்பிட்டவரை இவரை விட, அதாவது புகைப்பவரை விட புகைப்பவருக்கு அருகில் இருப்பவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு பெருமளவில் ஏற்படும் என்று சொல்லி ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே அருகில் இருப்பவர்கள் 6 லட்சத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பதாக ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லை, புகையை நம்ம சுவாசிக்கின்ற போது நோய் எதிர்ப்பு தன்மை குறைக்கப்பட்டு இதனால் உயிரிழந்து போகின்றார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயம். அது மட்டுமில்லை, உலக ஆவிய ரீதியில் தவிர்க்கப்படக்கூடிய மரணங்கள் நிகழ காரணமும் இதில் முதலிடத்தில் இருப்பது இந்த புகையிலை பொருட்கள் தான். இந்த ஆண்டு புகையிலை இல்லாத தினமாக வலியுறுத்தும் அம்சம்தான் புகையிலை பொருட்கள் மீதான வரியை அதிகரித்து பாதிப்பு மற்றும் இறப்பை பெருமளவு குறைக்க வேண்டும் என்று அரசு தீர்மானங்களை முன்னெடுத்திருக்கின்றது. ஏன்னு சொன்னால், இது உலகளாவிய ரீதியில் எமது நாட்டில் மட்டுமல்ல, எமது அண்மை அயல் நாடாக காணப்படுகின்ற இந்தியாவில் கூட இது பாரிய சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாக ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் சென்னையைச் சேர்ந்த ஒரு புற்றுநோய் சிறப்பு வைத்தியர் ஒருவர் தெரிவிக்கின்ற போது சொல்லுகின்றார் என்னென்றால், புகையிலையில் நிக்கோட்டின் என்ற ரசாயனம் அதனை பயன்படுத்துவர்களை அந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கி விடுகின்றது. புகையிலை பொருட்களை பயன்படுத்துகின்ற போது அதில் உள்ள நிக்கோட்டின் மிக விரைவாக மூளைக்கு சென்றதும் நன்றாக இருக்கின்றது என்ற உணர்வு ஏற்படுகின்றது. எவ்வாறு சொன்னார் நேர்களே, நாங்கள் புகையிலை பயன்படுத்துவதில் எவ்வித தவறும் இல்லை, ஆனால் அந்த புகையிலை பொருட்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அதில் காணப்படக்கூடிய ரசாயனம்
நிக்கோட்டின் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு வித ரசாயனம் என்ன செய்கின்றதுன்னு சொன்னால், அந்த ரசாயனத்தினால் தான் என்ன நடக்கின்றது, இந்த ரசாயனம் போய் மூளைக்கு போய் அந்த இப்போது எங்களுடைய மனிதனுடைய அனைத்து அங்கங்கள் அனைத்து செயற்பாடுகளையும் தீர்மானிக்கின்ற ஒரு இடம்தான் மூளை. இந்த மூளைக்கு போய் செய்திகளை சென்று சேர்க்கின்றது. உண்மையில் இந்த செய்திகளை சென்று கேட்டு என்ன செய்கின்றதுன்னு சொன்னால், செய்திகளை கொண்டு போய் சேர்க்கின்றது. மூளைக்கு இந்த செய்திகள் அனைத்தையும் கொண்டு போய் சேர்த்து என்ன செய்கின்றதுன்னு சொன்னால், அதில் காணப்படுகிற ரசாயனமான நிக்கோட்டின் மூளையில் பதிந்து விடுகின்றது. பதிந்து அவருடைய வாழ்க்கையில் அவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அது செயற்படுகின்றது என்றால் இவ்வித மறக்க முடியாத உண்மையாக காணப்படுகின்றது. அது மட்டுமில்லை, இந்தியாவில் புகையிலை மெல்வது, புகையிலை பொருட்களை கலந்த பான், அது மட்டுமில்லை மூக்குப்பொடி, பீடி, சிகரெட் போன்ற பல வகையான புகையிலை பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது. இது எமது நாட்டிலும் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே நேர்களை சொந்தங்களே, இளைஞர்களாகிய நாங்கள் எமது வாழ்க்கையில் பல்வேறு விடயங்களை சாதிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்னு சொன்னால், இளைஞர்கள் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்வார்கள். இந்த இளைஞர்கள் இவ்வாறான புகையிலை பொருட்களை பயன்படுத்தின போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்து வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்ந்தால்தான் சமூகத்தில் சிறந்தவர்களாக முயற முடியும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அது மட்டுமில்ல, இப்போ நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால், நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கு பிரதான காரணம் புகையிலை பிடிப்பது, அதாவது புகைப்பிடிப்பது. ஆனால் புகைப்பிடிப்பதிலும் குறிப்பாக புகைப்பிடிப்பதற்கு அருகில் இருப்பவருக்கு தான் 90% நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இத்தகைய பொருட்களை பாய்ப்பதனால் வாய், உதடு, தொண்டை, குரல், அது மட்டுமல்ல உணவு குழாய், சிறுநீர் பை, சிறுநீரகம், கல்லீரல், வயிறு, கணையம் போன்ற உடல் உள்ளுறுப்புகளையும் இது பாதித்து இது இருதய நோய்களுக்கும், இரத்த குழாய் அடைப்புகளுக்கும், மாரடைப்புகள், பக்கவாதம், இரத்த குழாய் பாதிப்பு போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லி அப்படியே செய்திகள் ஆராய்ச்சியினூடாக நிரூபிக்கப்பட்டு காணப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அந்த பிரச்சனைகள் பற்றி ஒரு கருத்து முரண்பாடு இருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக. நாங்கள் இந்த புகையிலை தொடர்பான விடயங்களை அதனுடைய உற்பத்திகளை பயன்படுத்துகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களே எங்களுடைய கைகளாலே அழிவை தேடிக்கொள்கின்றோம். அது மட்டுமில்லை, நாங்கள் அழிந்து போனால் மாத்திரம் பிரச்சனை இல்லை என்று பலவித பிரச்சனை இல்லைன்னே இருக்கலாம், நான் சாவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பது ஓகே. ஆனால் அருகில் இருக்கும் நண்பனை அல்லவா கொள்கின்றீர்கள், உங்கள் அம்மா, அப்பா, அது மட்டும் இல்லை உங்கள் சகோதரன், உங்களுடைய பிள்ளை, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை அந்த இடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது. பிஞ்சு பிள்ளை என்ன பாவம் செய்தது அப்படின்னு கேட்பாங்க. உண்மையில் தான் அந்த பிஞ்சு குழந்தை அந்த மனதில் கூட இவ்வாறு புகையிலை பாய்க்கின்றோமே, இதனால் நமக்கு பாதிப்பு வருகின்றதே, தாக்கம் வருகின்றதே என்று தன்னுடைய பேரண்ட்ஸ், அதை பாய்ப்பவர்கள், உபயோகிப்பவர்கள் கண்டுகொள்வதே கிடையாது. இதனால் அவர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகின்ற வீதம் அதிக அளவில் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. எனவே நேயர்களே, சொந்தங்களை, நீங்கள் நிகழ்ச்சியில் எம்மோடு 12:30 மணி வரை நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் இன்னும் பல்வேறு விடயங்களை நாங்கள் எமது சொந்தங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்துக்கொண்டு இருக்கின்றோம். நேரத்தில் அப்படியே சரி பார்த்துக் கொள்ளலாம். நேரம் இப்பொழுது சரியாக 11:22 கொண்டிருக்கின்றது. இப்படி அடுத்த பாடலை கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன். ஃபசாத் நிச்சயமாக எமது நேயர்களோட தொடர்ச்சியாக நாங்கள் கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களை தெரியப்படுத்தலாம். rebel.tamrefun.lk என்ற எமது இணையத்தினூடாக நீங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் இருங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களோட கருத்துக்களை எமது ஃபேஸ்புக் வாயிலாக சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால், தாமரைஃபோன் ஆன்லைன் ரேடியோ என்ற எமது ஃபேஸ்புக்கினூடாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நிச்சயமாக நிகழ்ச்சியில் நாங்கள் இணைத்துக்கொள்ள காத்து கொண்டிருக்கின்றோம். இது தாமரை வானொலியின் காரசார கருத்துக்கள். ஒழிக்கும் பாடல் இது ஒரு அற்புதமான பாடல் சொல்லலாம். பாடலில் நரேஷ் ஐயர் மற்றும் கோசல் பாடி இருக்கிறாங்க. பாடலுக்கான இசைன் அப்படியோ எங்களுடைய AR ரஹ்மான். பாடலுக்கான இசைனை வழங்கி இருக்கின்றது ஜோதிகா மற்றும் சூரிய அவர்கள் நடைபெற்ற முன்பே வசூல் இடம்பெற்ற பாடல். Ooh.
நேர்களை சொந்தங்கள் நாங்கள் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை பார்த்துருந்தோம். இந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களை எமது நேர்கள் சொந்தங்களோட பகிர்ந்துள்ள காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ரிஸ்லான்? பாவம்னா ரிஸ்லான், இந்த புகையிலை நாங்கள் பயன்படுத்துவதனால எத்தகைய தீமைகள் ஏற்பட போகின்றது அப்படின்னு சொல்லி நேர்களோட முதல்ல பகிர்ந்து விட்டு நாங்கள் இதிலிருந்து நாங்கள் எப்படி மீண்டு கொள்வது, இன்றைய காலகட்டத்தில் அரசு எத்தகைய தீர்மானங்கள் எடுக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நேர்களோட தொடர்ச்சியாக பகிர்ந்துள்ள காத்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் அந்த புகையிலையில் வர அந்த பிரச்சனைகள் சார்பாக நாங்கள் அப்படி இன்றைய நாள் உங்கள்கிட்ட பேச போகிறோம்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த புகையிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகையிலை வந்துட்டு இப்போ நிறைய பேர் அதாவது அதை யூஸ் பண்ணுறவங்களையும் அழிக்குது, அது யூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அழிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அந்த புகையிலையை இப்பொழுது காணப்பட்டு கொண்டு, அதாவது ரிஸ்லான் அது ஒரு அணுகுண்டு அப்படின்னு சொல்லலாம் ரிஸ்லான். உரியவர்களை தாக்குனா அந்த உரியவர்களை மட்டும் பாதிக்கும். ஆனால் அந்த அணுகுண்டு எப்படின்னு சொன்னால் நாங்கள் தாக்குன்றவர்களை மட்டுமல்ல, அதை சார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் அப்படி அழிச்சுவிடும். அதுபோல தான் இந்த புகையிலையும் நாங்கள் புகைப்பவருக்கு மட்டுமல்ல பாதிப்பு, அதனை அருகில் இருக்கின்ற எமது சொந்தங்கள் நேர்கள் உறவுகளுக்கு கூட அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக. இந்த அணுகுண்டுன்னு சொல்றீங்க புகையிலே நான் ஒரு ஈஸியான ஒரு வழி ஒன்று சொல்லவா? யுத்தத்துக்கு போக அந்த யுத்தம் சரி எல்லாருக்கும் புகையிலையை கொடுத்து விட்டாலே எல்லாம் முடிஞ்சு. உண்மையில ரொம்ப நல்ல ஜோக் தான் ரிஸ்லான், இப்போ சிரிக்க முடியலவா? ஏன்னு சொன்னால் நல்ல ஒரு ஐடியா தான். நாங்கள் அரசுல எங்களோட தெரிந்த எங்களோட பிராந்தியத்தில் காணப்படுற முக்கிய பிரமுகர்களிடம் இந்த விஷயத்தை நாங்கள் கதைப்போம். முதல்ல கதைச்சு எல்லாரும் இந்த விடயத்தில் ஓகே அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் செய்வோம் இல்லையா ரிஸ்லான்? அது மாதிரி தான் நீங்கள் சொல்லுங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் புகையிலை பயன்படுத்துவதனால வாய், தொண்டை, நுரையீரல், வயிறு, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை போன்ற உடல் பாகங்களால் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இதோட பார்க்க போனோம்னு சொன்னால் இந்த புகையிலையை பயன்படுத்துகின்ற போது வாய் புற்றுநோய் கொண்ட நோயாளிகள் உலகிலே அதிக அளவு காணப்படுகின்ற நாடு அது எந்த நாடுன்னு சொல்லி தெரியுமா இஸ்லாம் உங்களுக்கு? இதுவரையும் தெரியல, நீங்க சொன்னா. அடடா, நான் இன்னும் சின்ன சின்ன குழு தரவா சொல்லுங்களேன். அப்படியே அப்படியே நம்மளோட ஒரு ஆசியா கண்டத்தில் இருக்க ஒரு நாடு. ஆசியாவிலையா? இந்தியாவா? அதேவா ஆசியாவான்னு சொன்னா இந்தியாவா அப்படின்னு ஆசியாவிலே கொஞ்சம் கண்ணுக்கு படுற மாதிரி இந்தியா தானே இருக்கின்றது. அது சரி, ஆசியாவிலே தெரிஞ்ச நாடா ஒரு இந்தியா தான்ப்பா. சொல்லிருங்க. அதாவது உண்மையில் சரியா கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களோட கண்ணுக்கு பட்ட நாடு அதே நாடு இந்தியா தான். அந்த இந்தியாவில் தானே மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் இந்த வாய் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களில் 56.4% மற்றும் 4.9% மக்கள், அதாவது ஆண்கள் 56.4%, பெண்கள் 44.9% மக்களும் இந்த புகையிலை பாவனையினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதேபோல 90க்கும் அதிகமானவர்கள் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களினாலும் இந்த புகைப்பிடித்தலினால் ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது. அது இல்ல பசாத், என்னன்னு சொன்னா சின்ன வயசுல எக்ஸாம் எழுத போற டைம்ல இந்த கேள்விக்கு பதில் தெரியாட்டி இந்த செய்வாங்க இல்லையா, தலைமுடி அப்படியே பிச்சு போட்டு எதுல இருக்கோ அது மாதிரி 4 அப்பத்துல இருந்து இந்த லக்கா சொல்ல மாட்டிரும், லக்கா மாட்டிக்கிச்சு. அது மாதிரி தான் இந்தியா கிடைச்சி. உண்மைக்கு தானே அதை எப்படிப்பா நீங்க சரியா சொன்னீங்க. அது நேர்களே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசியாவில் அவர் தெரிஞ்ச ஒரே ஒரு நாடு இலங்கை, அடுத்தது இந்தியா தாங்கப்பா. அது இலங்கை இருக்குமோன்னு யோசிச்சு இந்தியா சொன்ன மாட்டிக்கிச்சு. அடடா, அது கூட சந்தேகமா? பாருங்கப்பா நேர்களை சொந்தங்களே, நாங்கள் நிகழ்ச்சிகள் இது உங்கள் பல்வேறு விடயங்களை நாங்கள் பயந்துள்ள காத்து கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னால் இது உங்கள் தாமரை வானொலி. எமது எமது சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை காரசாரக்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக எமது உறவுகளோடு பயந்து உள்ளது வழக்கம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அரசு கூட இத்தகைய விடயங்கள் தொடர்பில் பாரிய திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, இதனால் ஊடகங்கள் அனைத்தும் இத்தகைய விடயங்களை தொடர்ச்சியாக நேர்களோடு அப்படியே பயந்து கொண்டிருக்காங்க. அது மட்டுமில்லை, இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு இது விடயங்கள் தொடர்பில் பாரிய விழிப்புணர்வு திட்டங்களை முன்னெடுத்து வராங்க. அந்த வகையில் எமது தாமரை வானொலி எமது குரல், அதாவது உங்களுடைய குரலாக சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை உங்களுடைய குரலாக சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை உங்கள் காதுகளுக்கு கொண்டு சேர்க்கின்ற இந்த காரசார கருத்துக்கின்ற நிகழ்ச்சிகள் இன்று நாங்கள் எமது சொந்தங்களோட தொடர்ச்சியாக 12:30 மணி வரையில் நிகழ்ச்சியில் சொந்தங்களோட பயந்து கொள்ள காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சி அப்படியே இருக்கலாம். புதிய பாடல்களை நாங்கள் அப்படி உங்களுக்கு அள்ளி வழங்க போகிறோம் நான் சொல்லலாம். அள்ளி தான் நாங்கள் தருவோம். இன்னும் சில விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சியில் பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களை கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம்.
எத்தனை காலம் வாழ்ந்தாலும் என்னுயிர் சுவாசம் உனதாகும். மூச்சிலிருந்து என் மூச்சை எடுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பே. நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே, நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே. ஓ எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் இன்னுயிர் என்றும் உன்னை சேரும். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் என்னுயிர் சுவாசம் உனதாகும். மனசுக்குள்ளே வாசல் தெளித்து உந்தன் பெயரை கோலம் போட்டு காலம் எல்லாம் காவல் இருப்பேனே. உயிர் கரையிலே உன் கால் தடம், மனச்சுவரிலே உன் புகைப்படம். உன் சின்ன சின்ன இசையினை நோண்டிப்பல்லை கடித்திழுப்பேன். உன் ஈரம் சுட்டும் கூந்தல் துளி தீர்த்தம் என்று குடித்துக் கொள்வேன். நீலே பாட்டெழுது உயிர் காதல் சொல்லெடுத்து நம் உயிரை சேர்த்தெடுத்து அவன் போட்டான் கையெழுத்து. எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் இன்னுயிர் என்றும் உன்னை சேரும். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் என்னுயிர் சுவாசம் உனதாகும். மூச்சிலிருந்து என் மூச்சை எடுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பே. நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே. சரிகிறேன், நீ கேட்கிறாய் நான் தருகிறேன். நீ வீட்டுக்குள்ளே வந்ததுமே உன்னை கட்டி பிடித்துக் கொள்வேன். நீ கட்டிக்கொள்ள உன்னை மெல்ல என்னை பக்கம் கூட்டிச் செல்வேன். நான் மறுப்பேன் முதல் தடவை, தலை குனிவேன் மறு தடவை. நான் பெறுவேன் சில தடவை, பின்பு தருவேன் உன் நகலை. எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் என்னுயிர் என்றும் உன்னை சேரும். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் என்னுயிர் சுவாசம் உனதாகும். மூச்சிலிருந்து என் மூச்சை எடுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பே. நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே. நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே.
நேர்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியினுடைய காலசர கருத்துக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக தான் அப்படியோ நினைத்திருக்கிறீங்க. அந்த வகையில் இன்றைய நாள் நாங்கள் போயிலை படத்தில் பாடத்தான் நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இருக்கலாம் இந்த போயிலன்னு சொல்லி என்னதான்பா அதில் இருக்குன்னு சொல்லி தெரியல. ஆனால் அதில் இருக்கும் உண்மையில் நச்சு பொருள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் அந்த நச்சு பொருளினால் எத்தகைய தாக்கங்கள் பாதிப்புகள் உருவாகின்றது அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொல்லவே இல்லாதுப்பா. அவ்வளோ ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் அதனால் பாதிப்புகள் உருவாகின்றது. ஏன்னு சொன்னால் இது 82 விதமான நாட்பட்ட நுரையீரல் சுவாச குழாய் அடைப்புகள். அது மட்டும் இல்லை, இந்த நோய் தான் பிரதானமான காரணமாக இருப்பது இந்த புகையிலை பாவனை. அது மட்டும் இல்லை, புகையிலோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள். புகையிலை மறைமுகமாக நுரையீரல் டியூபோக்ளோசின், அதாவது டியூபோக்ளோசின் சொன்னால் என்னன்னு தெரியுமா? டிவி நோய்னு சொல்லி கேள்விப்படுறீங்களா இருக்கலாம்? டிவி நோயா? பெண்கள் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க டிவி நோய் அதுவா? அட போடா. சரி அது டிவி நோய் அப்படின்னு சொல்ற என்ன விட அப்படின்னு சொன்னால் உண்மையில் காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாரிய ஒரு நோய். அந்த காசு வேணும் அந்த நோய் தானே? அட பாவி நேரலை நீங்க பாத்துக்கங்கப்பா. அது கூட தெரியாது பயப்புல நம்ம நாடு எந்த கண்டத்துல இருக்கேன்னு கூட தெரியாது. அது சரி, ஆளை மாத்திரனா ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த புகைப்பிடிப்பவர்களை மாதிரி மாத்திர கஷ்டமா இருக்குதுன்னு இருக்கலாம். உண்மைதான். உண்மையில் இந்த புகைத்தல் மட்டுமல்ல, புகையினால் திடீரென இரத்த அழுத்தத்தினை அதிகரித்து இதயத்துக்கு செல்கின்ற இரத்தத்தின் அளவினை குறைக்கின்றதாம். அது மட்டுமல்லாது புகையிலை கால்களில் செல்லும் இரத்த ஓட்டத்தையும் குறைக்கின்றது. கால்களில் கரங்களில் அது மட்டுமல்ல காங்கரின் என்று சொல்லப்படுகின்ற காலில் காணப்படக்கூடிய தசைப்பகுதிகளை அரித்து இதுகளில் புண்ணை உருவாக்கக்கூடிய அந்த செயற்பாடுகளை செய்கின்றது. அது மட்டுமல்லாது புகையிலை உடல் முழுவதையும் உள்ள தமனி எனப்படும் இரத்தத்தை ஏந்தி செல்கின்ற இரத்த குழாய் சுவர்களை சேதப்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் புகைக்கின்ற போது சிறு பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் உடல்நலக்கேடினை ஏற்படுத்துகின்றது. புகைப்பழக்கம் இல்லாத ஒருவர் புகைப்பழக்கம் ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட் புகைக்கும் அளவு புகைப்பவர் பக்கத்தில் இருப்பாராக இருந்தால் புகைப்பிடிக்காத நபர் அவரை அறியாமலே 3 சிகரெட்டினை புகைக்கின்றார் என்று சொல்லி ஒரு பயங்கர தகவலப்பா, பயங்கர தகவல். உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய காரசார கருத்துக்கு நிகழ்ச்சி. முதல் நாள் என்று அப்படின்னு சொல்லி யாருக்கு பாடல் அப்படி உன்னாலே என்னுள்ளம் பாடுகின்றது, யார் சொல்லி கற்றுக்கொண்டது, நீங்கென்றால் சற்றென்று நிற்காதம்மா, நான் என்ன சொன்னாலும் கேட்காதம்மா, ஜானேஜா. முதல் நாள் இன்று எதுவோ ஒன்று வேறாக உனை மாற்றலாம், அங்கங்கு அனலேற்றலாம்.
கண்ணே உன் கைவளை மீட்டும் சங்கீதங்கள் என்னை என்னை உடைக்க. கண்களை திறந்து கொண்டு நான் கனவுகள் காணுகிறேன். கண்களை மூடிக்கொண்டு நான் காட்சிகள் தேடுகிறேன். உன் பொன்விரல் தொடுகையிலே நான் பூவாய் மாறுகிறேன். பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும். அன்பே அன்பே நீ என் பிள்ளை, தேகம் மட்டும் காதல் இல்லை. சொல்லாமலும் ஓசை இல்லாமலும் தீயும் பஞ்சும் நெருங்க. யாரை பெண் என்பது யாரை ஆள் என்பது ஒன்றில் ஒன்று அடங்க. உச்சி தேன் விழுந்து என் உயிருக்குள் இனிக்குதடு. மன்னகம் மறந்து விட்டேன், என்னை மாற்றுங்கள் பழையபடி. உன் வாசத்தை சுவாசிக்கிறேன், என் ஆயுள் நீளுமடி. பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் உன் ஜீவன் என்னை சேரும். அன்பே அன்பே நீ என் பிள்ளை, தேகம் மட்டும் காதல் இல்லை. பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும். பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும். தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தாமரை வானொலியின் காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களை சொந்தங்களே, நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக எமது சொந்தங்களோட தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன விடயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், புகையிலை. இந்த புகையிலை பாவனையினால் இத்தகைய தாக்கங்கள் உருவாகின்றது. இந்த தாக்கங்கள் இதனால் எவ்வாறு நாங்கள் தவித்துக் கொள்ள வேண்டும்? அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் அரசு இதனை தடுப்பதற்காக எத்தகைய செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது அப்படின்னு சொல்லித்தான் நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக கதைக்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் ஆராய்ச்சியின் விளைவாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், ஒவ்வொரு 8 வினாடிகளிலும் ஒரு புகையிலை சம்பந்தமான மரணம் நிகழ்வதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, புகையிலை சம்பந்தமான உயிரிழப்பு ஆண்டுக்கு 8 லட்சம் இருந்து 9 லட்சம் வரையில் நடைபெறுவதாகவும் ஆய்வுகள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த புகையிலை பாவனையினால் விடுதலை பருவத்தினரில் இருந்து அது மட்டுமில்லை வயதுவர்கள் கூட நடுத்தர வயதினர் என்று பல்வேறுபட்ட வயதினரும், அதாவது வயது கட்டுப்பாடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நிறைய பேர் இத்தகைய விடயங்களினால் பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை அத்தகைய பிரச்சனைகள் உருவாக்கப்படுகின்றது. பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹோமோன் சுரப்பதை குறைக்கின்றது. அது மட்டுமல்ல, புகையிலை உடலின் செயல்திறனை மாற்றி அமைக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் இந்த புகையிலை தவிப்பதனால நாங்கள் எத்தகைய நன்மைகளை எங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னால், உங்களுக்கு புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் வரக்கூடிய ஆபத்துகளை இல்லாமல் செய்கின்றது. அது மட்டுமல்ல, உங்கள் இதயத்தில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கின்றது. அதே போல் தான் நீங்கள் நேசிக்கின்ற நபர் புகையிலையினால் பாதிக்கப்பட மாட்டார். பற்கள் வெண்மையாகவும் சுத்தமாகவும் மாறும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதே போல் இந்த புகையிலை பாவனை இருக்கின்றது தானே நேர்களே, இந்த புகையிலை பாவனையை நாங்கள் எப்படி தவிர்க்கலாம், நாங்கள் எத்தகைய ஆலோசனைகளை இந்த நேர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நேர்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். ரிஸ்லான்,
அப்படியே நான் பார்க்கணும்னு சொன்னால் இந்த புகையிலை நாங்கள் பயன்படுத்துவதை எப்படி நாங்கள் தடுக்கலாம் என்று சொன்னால், இந்த புகையிலை என்று சொல்லும்போது புகையிலையினால் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பொருட்கள் இருக்கின்றது இஸ்லாம். பீடா, உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பொருட்களை சொல்லுங்கள் இஸ்லாம் பார்ப்போம். புகையிலை பாவனைக்கு உட்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள். அதாவது முதலாவது சிகரெட்டை சொல்லலாம். சிகரெட். அடுத்தது இந்த வீடி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது. அடுத்தது அந்த வேறு அந்த சிகரெட்டில் அந்த பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம். அதாவது அது மட்டும் இல்லை இஸ்லாம், பீடா, அதே போல் வெற்றிலை போடுவர்கள் அதில் பயன்படுத்துகிறார்கள். அதே போல் இன்றைய காலகட்டத்தில் மாவா அப்படின்னு சொல்லுன்ற ஒரு பொருள் பயன்படுத்தப்படுகின்றது. ஹேன்ஸ் அப்படின்னு சொல்லி பல்வேறு வட்ட பொருட்கள் இதனை பயன்படுத்துகிறது. ரொம்பவே இந்த விடயங்கள் தொடர்பில் நல்ல அவதானங்கள் இருக்கும். அதே போல் தான் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அதிலும் பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் இஸ்லாம் ஒரு மனவேதனை தரக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் அதனை பார்க்கின்ற போது உண்மையில் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த விடயத்தை பார்ப்பது. என்னென்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இளைஞர் தன்னுடைய சிறிய வயதிலேயே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி விடுகின்றார்கள். அதிலும் பார்க்க போனோம்னு சொன்னால், புகையிலை சார்ந்த போதைப் பொருள் நிக்கோட்டினை உடம்பில் சேர்த்து விடுகின்றார்கள். இந்த நிக்கோட்டின் பாவனையினால் என்ன நடக்கின்றன்னு சொன்னால், உடலில் அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு கேடு ஏற்படுகின்றதாம். அது மட்டுமல்ல, இவர்கள் இந்த நிக்கோட்டின் கலந்த பொருட்களை பயன்படுத்துவதனால அவர்களுடைய வாழ்நாளில் நிறைய காலத்தை அப்படியே ஹாஸ்பிட்டலே செலவழிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம். அதற்கு நாம் அப்படியே பறிச்சு விடலாம் போல இருக்கிறது. அப்படியே தொடர்ச்சி நேர்கள் எழுதிருங்க, உங்களுடைய முதல் தரமான ஒளியோடு இணைந்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அடுத்த பாடல் அப்படியே உங்களுக்கு வழங்க போகின்றோம். ஒழுக்கும் பாடல் இது ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையில் அப்படியே இடம்பெற்ற பாடல் கிருஷ்ணா அப்படின்னு சொல்ற நேர்கள் இணைந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய முதல் திருவானொலி தாமரை வானொலியினுடைய காரசார கருத்துக்கு நிகழ்ச்சியின் வாயில தகுந்திருக்கிறீங்க. இன்றைய நாள் நாங்கள் அப்படியே புகையிலைகளை படுத்துகின்ற அந்த பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
அப்படி என்னோட சேர்ந்து பேசிக்கொண்டு இருக்காரு எங்களுடைய சமாதான நீதிவான் சொல்லலாம். அடப்பா மனுஷா, சமாதான நீதிவான் ஆகிவிட்டீங்களா? என்ன சொன்னாலும் நேர்களே, இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விடயங்களை நாங்கள் நேர்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் இன்றைய காலகட்டத்தில் அரசு பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக பொய்த்தல் தொடர்பான பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் அரசினால் பாரியொரு சவாலாக அரசுக்கு காணப்படுகின்ற ஒரு விடயம். அதிலும் பாடசாலை செல்கின்ற மாணவர்களில் இருந்து அது மட்டுமல்ல பல்வேறு வயதினர் கூட இதனை பாவிக்கின்றார்கள். இதில் பல்வேறு வகையில் பல்வேறு ரூபங்களில் இது பயன்படுத்தப்படுகின்றது இன்றைய சமூகத்தில். இதனால் பாரிய தாக்கங்கள் உருவாகுவதாக ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல புகையிலை பயன்பாட்டை நாம் தவிர்க்க வேண்டும். இத்தகைய ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என்றால் சிகரெட்டை சாம்பலை போடுகின்ற அந்த தட்டுக்கள், ஃபேன்னு சொல்லுவோம், அந்த ஃபேனை அதில் ஜர்தா அப்படின்னு சொல்லுவோம். இதில் கண்ணிற்கும் மனதிற்கும் மறைவாக வைக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த பொருளை நாங்கள் அப்படி வைக்கின்ற போது நாங்கள் இப்படி ஒரு தியரி கொண்டு இருக்கின்றானே. என்னென்னு சொன்னால் பாவ்லோ அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் என்ன செய்திருக்கான்னு சொன்னால், நாய்களை அப்படி சாப்பாட்டு தட்டை ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சாப்பாட்டு தட்டை காட்டி அந்த நாய்களை பழக்கினவர் ஒரு முறை சாப்பாட்டில் தட்டில் சாப்பாடு வைக்காமல் தட்டை காட்டியிருக்காரு. அந்த நாய்களை வாயிலிருந்து உண்மையில் சொல்லியிருக்கின்றது. இதே நிலைமை தான் மனிதர்களுக்கும் காணப்படுகின்றது. என்றால் ஒரு மனிதன் பழக்கப்பட்டு விடுவராக இருந்தார், அந்த விடயங்கள் தொடர்பில் அவதானமாக இருந்தது சொன்னால் அந்த பழக்கத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அதை உபயோகப்படுத்திய பொருட்களை மாற்றி அமைக்க வேண்டும். அதனால் நாங்கள் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத விதத்தில் அந்த ஜர்தா, அது மட்டும் இல்லை ஃபேன், அந்த சிகரெட் சாம்பலை போடக்கூடிய அந்த தட்டுக்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், கண்ணில் படாதவாறு மறைத்து வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை சிகரெட், ஃபேன், ஜர்தா போன்றவை சுலபமாக கிடைக்காத எட்டாத இடத்தில் வைக்க வேண்டும். வீட்டின் பிற அறைகளில் அடிக்கடி செல்லாத இடங்கள் அல்லது அலுமாரிகளில் வைத்து பூட்டியே வைக்க வேண்டும். அதே போல் நாங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னால் புகைப்பிடிக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தக்கூடிய தூண்டக்கூடிய காரியங்களாக காணப்படுகின்ற புகைப்பிடிப்பவர்கள் கூட்டம் கண்டறிந்து சிறிது காலத்தில் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். யாரெல்லாம் புகைப்பிடிக்காங்களோ அவர்களிடம் இந்த உறவை கொஞ்சம் குறைத்து நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்களும் இத்தகைய பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு விடலாம். அது மட்டுமல்ல உங்களுக்கு புகைப்பிடிக்கிற எண்ணம் தோணுன்ற அந்த சமயத்தில் சுவிங்கம், அதே போல் இனிப்புகள், அது மேலே பெப்பர்மென்ட் மிட்டாய்கள், சர்க்கரை மிட்டாய்களை போட்டு நீங்கள் வாயில் போட்டு சுவைத்திட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய புகைப்பிடித்தல் அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். எனவே நேர்களை சொந்தங்களை நாங்கள் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் எமது பக்கத்தில் இருக்கிற ரிஸ்லாம் அடிக்கடி டொஃபி சாய் போட்டு இருப்பார். இப்போதான் என்ன பிரச்சனைன்னு இன்னைக்கு தெளிவாக விளங்கி இருக்குது. அது அந்த என்ன சொன்னால் சர்க்கரைகளை எல்லாம் பயன்படுத்த சொல்லியிருக்குது. அந்த புகைத்தல்ல இருந்து அந்த எண்ணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளணும் என்பதுக்காக தான் பயன்படுத்த சொல்லியிருக்குது. நானாச்சும் பிரச்சனை புகைத்தலை மாத்திரத்துக்கு தான் அப்படி செய்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க தெரியும், புகத்திலேயே மாத்திடுவாங்க அப்படின்னு பப்ளிக்கு. நிறைய நாங்கள் நிறைய விடயங்களை நிகழ்ச்சியின் வாயிலாக கதைத்துக்கொள்ள காத்துக்கொண்டிருக்கிறோம். இதாலும் அப்பட்டமான பொய்னர்களே, எங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், நெருக்கத்துக்குரியவர்கள் நாங்கள் பிரிந்து செல்வதற்கு நாங்களே வழிகிட்டோம்னு சொன்னால் நாங்கள் எங்களை போல முட்டாள்கள் உலகத்தில் யாருமே இல்லைங்க என்று சொன்னால் இத்தகைய விடயங்களை நீங்கள் சற்று அவதானம் விடுங்கள். அது மட்டுமில்லை, எப்போதெல்லாம் புகையிலே ஃபேன் போன்ற நினைவுக்கு வரும்போது அப்போதெல்லாம் உட்கார்ந்து படுத்த நிலையில் மூச்சினை 4 முறை இழுத்து விட முயற்சிக்கவும். இதனால் டம்ளர் தண்ணீர் அருந்துவது, அது மட்டுமில்லை உடற்பயிற்சி செய்வது புகைத்தல் எண்ணத்தை குறைக்க உதவுமாம். அதே போல புகைத்தல் எடுக்க நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்கள் குழந்தைகள் பற்றி சிந்தியுங்கள். அது மட்டுமல்ல உங்கள் அன்புக்குரியவர்களை பற்றி சிந்தியுங்கள். புகைத்தலால் ஏற்படும் நோய் ஏற்படும் அதனால் உங்கள் பிள்ளையின் எதிர்காலத்தை எவ்வாறு இருக்கும், எவ்வாறு பாதிக்கும் என்று சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அப்படியோ அடுத்த பாடலை கேட்டுவிட்டு வருவோமே. அதில் இன்னும் இரு விடயங்கள் இருக்கிறது. நான் தான் சொல்லிவிட்டு நிகழ்ச்சியில் நாங்கள் இன்னும் சுவாரஸ்யமான பல விடயங்களை அதேபோல புகைத்தல் பல நிறுத்த ஒரு தேதியை குறித்து வச்சுக் கொள்ளுங்க. உங்கள் நண்பரோட நபரை உதவுங்க. அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் நாளுக்கு நாள் நாங்கள் இத்தகைய விடயங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டுக் கொள்வதற்காக திட்டங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். சொன்னங்களே நிகழ்ச்சிகள் நீங்கள் தொடர்ந்து மணிந்தீர்கள். இது உங்கள் தாமரை வாங்கி அவனது வீடு கண்கள் மூடி
எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம். கிடைத்தேறும் நேரம் வரும்போதும் சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். பரவசம், இந்த பரவசம் என்னாலும் நெஞ்சில் தீராமல் இங்கே வாழும். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. சுவாசிக்க தனித்தனி காற்று கிடையாது. மேகங்கள் மேகங்கள் இடங்களை பார்த்து பொழியாது. கோடையில் இன்று இலையுதிரும் வசந்தங்கள் நாளை திரும்பி வரும். வசந்தங்கள் மீண்டும் வந்து விட்டால் குயில்களின் பாட்டு காற்று வரும். முடிவதும் இங்கு தொடர்வதும் இந்த வாழ்க்கை சொல்லும் பாடங்கள் தானே கேளடி. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. கடவுள் தந்த அழகிய வீடு அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை எப்படியோ பாடலுக்கான இசையை வழங்கி கடவுள் தந்த அழகிய வாழ்வுப்பா வீடாக்கி போட்டீங்களே. எப்பா வாழ்றது எடுத்துலப்பா வீட்டுல தானே அந்த இன்னுமா சமாளிக்காங்க பாருங்கப்பா. என்ன சொன்னால் உண்மையில் ஒரு அருமையான பாடல். என்னன்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் புகையிலை பயன்படுத்துகின்றோம், அதன் உற்பத்தி பொருட்களை பயன்படுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் யோசிப்பதில்லை. அதனை ஒரு தத்துரூபமாக எடுத்து சொன்ன ஒரு பாடல் தான் நாங்கள் நிகழ்ச்சியில் வழங்கியிருந்தோம். அதுபோல நிகழ்ச்சியில் நேர்களே சொந்தங்களே நாங்கள் இன்னும் பல்வேறு விடயங்களை நிகழ்ச்சியின் வாயிலாக எமது சொந்தங்களோட பயந்து கொள்ள காத்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்னு சொன்னால் புகையிலை, பான், அது மட்டுமில்லை பான், ஜர்தா போன்றவற்றில் நாங்கள் விருப்பம் ஏற்படுகின்ற போது இதனை பயன்படுத்த நாங்கள் எத்தனிக்கின்ற போது நாங்கள் இத்தகைய வழிமுறைகளை பின்பற்றினோமாக இருந்தால் நாங்கள் அத்தகைய நிலைமையிலிருந்து நாங்கள் எங்களை விடுபட்டு எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆயுளை இவ்வாறு நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நேர்களோடு பயந்து கொள்ள போன்றோம். அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏதோனும் ஒரு வேலையை செய்து கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் இந்த சிகரெட்டை பயன்படுத்துகின்ற எண்ணம் வருகின்ற போது அது மட்டுமில்லை நாங்கள் சிகரெட்டை பயன்படுத்துகிற நாங்கள் ஒரு வேளையில் சிலர் பல இருக்கிறார்கள். எவ்வாறு சொன்னால் சாப்பாட்டுக்கு முன் பின் என்று, அதாவது மாத்திரை போடுவது போல இந்த புகையிலை உற்பத்தி பொருட்களை பயன்படுத்துவதில் பல இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல சிலர் பல இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எத்தகைய நிலைமையின் போதும் சிகரெட்டை அவர்கள் புகைப்பதை விட்டுவிடுவதும் இல்லை. அது மட்டுமல்ல அதே சிலர் பல இருக்கிறார்கள் வெற்றிலை போடுவது. நிறைய பெண்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஓரளவு குறைந்திருந்தாலும் கூட ஆனால் அதன் தாக்கம் ஆரம்ப காலத்தில் எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால் நிறைய பெண்கள் வெற்றிலை புகையிலை அப்படியே எடுத்து விட்டு அப்படியே டிவிக்கு முன்னால் குந்தினாங்கன்னு சொன்னால் அதனை எச்சிலை துப்பு வைக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து விட்டு குந்தி வருவார்கள். அதிலே அவர்கள் சப்பு அப்படியே அவர் ரொம்ப நேரமாக அந்த மாடு அசைபோடுவது போல ரொம்ப நேரமாக அசைபோட்டு கொண்டிருப்பார்கள். இதனால் வரக்கூடிய பாதிப்புகள், உடல்நல கேடுகள் தொடர்பில் அவர்கள் அக்கறை கொள்வதே இல்லை அப்படின்னு சொல்லி நேர்களே நீங்கள் சற்று அவதானம் எடுத்துக்கொள்ளுங்களேன்னு சொன்ன இத்தகைய விடயங்கள் தொடர்பில் மிகவும் நீங்கள் உங்களை நீங்களே காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் நாங்கள் நேர்களோட ஞாபகமூட்டல் செய்து கொள்கின்றோம். அது மட்டுமில்லை உங்களுக்கு புகைப்பிடிக்கின்ற அந்த வேலையின் வருகின்ற போது அந்த வேலையை அதை மட்டும் உங்களுடைய நண்பர்கள் ஞாபகம் வருகின்ற போது நீங்கள் அந்த சிகரெட்டினை வாங்கி புகைக்க அதனை பயன்படுத்த தாமதியுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் உடனே அப்படியே உங்கள் கையில் வைத்திருந்தால் அதில் ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மட்டுமல்ல
மட்டுமல்லாது நீங்கள் பயன்படுத்துகின்ற ஹேன்ஸ் அப்படின்னு சொல்லுகின்ற விடயம், மாவா என்று சொல்லுகின்ற விடயம். ஆனால் இதனுடைய பாரிய பிரச்சனைகள் எங்கு ஏற்படுகின்றன சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் எமது நாட்டில் வடக்கு பிரதேசம் தான் இலங்கையில் இந்த போதைப் பொருளினால், அதிலும் குறிப்பாக புகையிலை சார்ந்த போதைப் பொருள் இறக்குமதி செய்கின்ற இடம். அது மட்டுமல்ல, இந்த போதையிலை பொருட்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம் நிகழ்ந்த பிரதேசமாகவும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இரண்டாவது தரவரிசையில் பார்க்க போனோம்னு சொன்னால் எமது பகுதி, எமது பிராந்தியம், அதாவது எமது மாகாணம், கிழக்கு மாகாணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிழக்கு மாகாணத்தில் அதிலும் குறிப்பாக மட்டக்களப்பு பிரதேசம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த புகையிலை பயன்படுத்துவர்கள் அதிகம் இருக்கின்ற பிரதேசமாக. எனவே நேயர்களே, சொந்தங்களே, எமது சொந்தங்கள், எமது உறவுகள், எமது பிள்ளைகள், எமது எதிர்காலம் அத்தனையும் நீங்களே பாதுகாக்க நீங்களே தகுதியானவர்கள். இன்னும் ஒருவர் உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க மாட்டார்கள் இல்லையா ருஸ்லான்? அதுதான் முதலாவது நம்மளுக்குன்னு சொல்லி இருக்கிற முதலாவது காடியை நாம தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நாம தான் நம்மளுடைய அந்த இடம்பெறவில்லை அந்த பிரச்சனைகளுக்கு முதல் குரு. ஆனா நாங்க ஒரு சமுதாயத்திலிருந்து நாங்களும் கேட்டு போய் நம்ம மற்றவங்களையும் கெடுப்பது உண்மையிலே பாவமானபடின்னு சொல்லி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டுவிட்டு வரலாம். ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். உன்னை தெங்கள் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன். உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா 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 நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஒரு நாள் உனை காணாவிடில் எங்கே உணர்ந்தென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுபடியும் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேலை வரும். உடல்களான் என்ன உணர்வுகள் ஒன்று. ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன்.
இளையவனின் இடையொரு நூலகம் படித்திடவா பணிவிடும் இரவங்கள் 1000 இடைவெளி எனக்கு சொன்னவர்க்கு உன்னாடம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்ட கூடாதென வாரோடு சொல்லாது வங்கக்கடல் என்னை என்ன கூடாதென கையோடு சொல்லாது உடல் நீ தொட்டால் நிலவில் கரைகளும் நீங்குமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எனக்கு ஆராய்ச்சியே உனைவிட வேறு நினைவுகள் ஏது ரோஜா 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 கண்ட பின்னே என் விட்டு கேடு வந்தே ரோஜா 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 தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தாமரை வானொலியின் காரசார கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் நேர்களே சொந்தங்களை நீங்கள் நம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக எமது சொந்தங்களோட பயந்து கொண்டிருக்கின்றோம். அது என்னென்னு சொன்னால் புகையிலை பழக்கத்தினை நாங்கள் எப்படியும் பயன்படுத்துகின்றோம். புகையிலை என்கின்ற போது நாங்கள் அனைவருடைய மனதுக்கும் மனக்கண் வர விடயம் என்னென்னு சொன்னால் சிகரெட் பாவனை பொய்த்தல் என்று சொல்லித்தான் ஞாபகம் வரும். ஆனால் அது மாத்திரமல்ல, புகையிலை பாவனை என்பது இன்றைய காலகட்டத்தில் புகையிலை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறையவே சந்தைகளில் கிடைக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் சொல்லுவோம் ஹேன்ஸ் மாவா, அது மட்டுமல்ல வெற்றிலை போடுதல், அதே போல பீடா, அதே போல இன்னும் நிறைய பொருட்கள் சந்தையில் காணப்படுகின்றது. இத்தகைய பொருட்களை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் பயன்படுத்துகின்ற போது நாங்களே எங்களுடைய கைகளால் அப்படியே அழிவை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இல்லையா ரிஸ்லான்? நிச்சயமாக ஃபசாத், அந்த புகையிலை அதை நாங்கள் எங்களை அழித்து பிறரை அழித்துட்டு நீங்கள் நான் முதல்ல சொல்லியிருந்தீங்க, அது திருப்பியே நமக்கு முக்கியமாக இல்லை உண்மையில் நாங்கள் இத்தகைய விடயத்தில் இன்றைய காலத்தில் ரொம்பவே எமது சொந்தங்களோட ஞாபகமூட்டல் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இத்தகைய விடயங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஆலோசனைகளை நாம் எமது நேயர்களோட சொந்தங்களோட உறவுகளோட பயந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் உயிர் என்பது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு விடயம், அது மட்டுமல்ல ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு விடயம். அந்த உயிருக்கு நாங்களே எங்களுடைய கரங்களினால் சேதங்களை, எங்களுடைய கரங்களினால் அழிவினை ஏற்படுத்த நினைக்கின்ற போது உண்மையில் மாபெரும் நஷ்டவாளிகள் அப்படின்னு சொன்னால் எவ்வித சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்ல ரிஸ்லான், நாங்கள் தொடர்ச்சியாக இந்த புகையிலையை பயன்படுத்துவதிலிருந்து விடுபடுவதற்கான ஆலோசனைகளை எமது நேயர்களோட பயந்து கொள்வோம் இல்லையா? நிச்சயமா. அது ஒரு நல்ல பாடலை கேட்டுவிட்டு பயந்து கொள்ளலாமா? இல்லப்பா இன்னும் கொஞ்சம் சில விடயங்கள் இருக்கே நேரோட அதையும் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பயந்து கொண்டு, அது மட்டுமில்ல இன்னும் ஒரு விடயம், ஒரு பிரதானமான ஒரு விடயம் இருக்கே. இன்றைய காலகட்டத்தில் அரசு எத்தகைய திட்டத்தினை முன்னெடுக்கின்றது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் அடுத்து சேர்ந்தவங்களோட பயந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் எத்தகைய நடைமுறைகளை கைக்கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்நாளில் அப்படின்னு சொல்லி பயந்து கொள்ள போகிறோம். என்றால் புகையிலை பழக்கத்தின் விடுவதற்கு உங்களால் முடியும் என்று உறுதியாக நம்ப வேண்டும். ரிஸ்லான், நல்லா கேட்டுக்கோங்க. என்ன அப்படியே வலிமையாக சொல்றீங்க? அப்படியே ஒரு அழுத்தமாக ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த புகையிலை நாங்கள் பயன்படுத்த விடுபடும் சொன்னால் நாங்கள் முதலில் எங்களை நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல உங்களுக்கு நீங்களே பரிசீலித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல அது மனதை தளர்த்துகின்ற உத்திகளை யோகா, நடைப்பயிற்சி, தியானம், நடனம், இசை போன்றவற்றில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அதே போல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இத்தகைய விடயங்களை கை கொள்ளுங்கள். அதே போல் காஃபின் என்ற ஒரு விடயம், அதாவது காப்பி இல்லை, நாங்கள் குடிக்கிற டீ வகையான பொருட்களில் இந்த வேதியியல் பொருள் கலந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல ஆல்கஹால், இதெல்லாம் உட்கொள்கின்ற தன்மையை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேர்களோடு தொடர்ச்சியாக அத்தகைய விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல நீங்கள் இந்த சிகரெட், பீடி, குட்கா, ஹான்ஸ், மூக்குப்பொடி போன்ற புகையிலை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி விட்டு நீங்கள்
விடயங்களை உங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது இத்தகைய விடயங்களை நீங்கள் விட்டால் நீங்கள் நிச்சயமாக பாரிய விளைவினை எதிர்காலத்தில் சந்திக்க நேரிடும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய கண்ணூடாக நீங்கள் கண்டிருப்பீர்கள் இத்தகைய விடயங்களை செய்வர்களானால் அவர்களை வாழ்நாளில் இத்தகைய அவஸ்தைகளை படுகின்றார்கள் என்று. எனவே நீங்களும் இத்தகைய நிலைமையிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். புகையிலை பழக்கத்தை விட்டுவிட வேண்டுமாக இருந்தால் 2 விதமான வழிகள் இன்னும் காணப்படுகின்றது. அதாவது ஒரே அடியாக நிறுத்திவிடுவது, அடுத்தது படிப்படியாக அளவை குறைத்து கடைசியில் நிறுத்திவிடுவது. அதை நாங்கள் ஒரே அடியாக நிறுத்திவிடுவது கோல்ட் டேக்கி என்றும், அடுத்து படிப்படியாக நிறுத்திவிடுவது டேப்பிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருக்கலாம் உங்கள் தாமரை வானொலியின் காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியில். இன்னும் சுவாரஸ்யமான விடயங்கள், அதாவது இந்த ஒரே அடியாக இவ்வாறு நிறுத்துவது, படிப்படியாக இவ்வாறு நிறுத்துவதுன்னு சொல்லி எமது நேர்களோட பார்த்து பகிர்ந்து கொண்டு, அது மட்டுமில்லை இன்னும் பல்வேறு விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக எமது உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள போன்றோம். இது www.thamarafm.lk எனும் முதல் தர வானொலியினுடைய இணையதளத்தின் பக்கத்தின் மூலமாக நீங்கள் அது மட்டுமல்ல, தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற எமது ஃபேஸ்புக் முறையினூடாக நீங்கள் நிகழ்ச்சியில் லைமோடு இணைந்திருக்கலாம் 12:30 மணி வரையும். இது உங்கள் தாமரை வானொலியின் வழங்குகின்ற சமூகத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை உங்கள் குரலாக ஒலிக்கின்ற கருத்துக்களின் சங்கமம் காரசார கருத்துக்கள். தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ என் கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு. அவள் தென்படுவாளோ என் கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு. அவள் எங்கே என காணாமல் வாழ என்னை தானேங்கவை பாடோ. அவள் எங்கே என காணாமல் வாழ என்னை தானேங்கவை பாடோ. தாண்டியாட்டம் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட சொல்ல 100 வார்த்தை அல்ல அல்ல ஒரு வார்த்தை புரியாதா? எந்த வார்த்தை சொல்லவில்லையா நீ? எந்த வார்த்தை எந்த கண்களால் நான் 100 ஜாடையில் சொன்னேன்னு தெரியாதா? புரியாதா? மை போல நானும் கண்ணி சேர வேண்டும். மை போல நானும் கண்ணி சேர வேண்டும். பூவை போல நானும் உந்தன் கூந்தல் சேர வேண்டும். கண்ணில் வைத்த மையும் கரைந்து போகக்கூடும். கூந்தல் வைத்து வண்ணப்பூவும் பாடி போகக்கூடும். சரி, காதல் நெஞ்சே நான் பெறலாமா? கணவனாக நான் வரலாமா? இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜன்மம் போதும். உயிரேவா அன்பேவா உயிரேவா அன்பேவா. தாண்டியாட்டமும் ஆட தசரா கூட்டமும்
காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ எந்த கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் தென்படுவாளோ எந்த கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் எங்கே என காணாமல் வாழ என்னை தான் எங்க வைப்பாளோ அவள் எங்கே என காணாமல் வாழ என்னை தான் எங்க வைப்பாளோ காதல் என்பதை கண்டுபிடித்தவன் காலம் முழுவதும் நன்றிக்குரியவன் காதல் இல்லையில் என்னாகும் பூலோகம் பூலோகம் என்னை பற்றி நீதான் எண்ணியது தவறு என்னை விட உந்தன் உள்ளம் என்னுடைய உயிர் இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜென்மம் போதும் அன்பேவா அன்பேவா தொடர்ச்சியாக உங்கள் தாமரை வானொலியின் பல்வேறு விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் என்ன விடயம் சொன்னால், நாங்கள் இன்று நிகழ்ச்சியில் புகையிலை பாவனை, அது மட்டுமில்லை புகையிலை பாவனையால் இத்தகைய தாக்கங்கள் உருவாகின்றது, அதை நிவாரண வழிமுறையில் நாங்கள் பின்பற்றினால் எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்த்து வாழலாம். அது மட்டுமல்லாது நாங்கள் இத்தகைய விடயங்களை தவிர்த்து கொள்வதற்கு அரசானது இன்றைய காலகட்டத்தில் எத்தகைய நடைமுறைகளை பின்பற்றியிருக்கின்றது என்று சொல்லித்தான் நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் சொன்னோம், அதாவது ஒரு சடுதியாக ஒரு விடயத்தை விட்டு விடுவது ரிஸ்லான். என்னென்னு சொன்னால், புகைப்பிடிப்பவர்கள் சடுதியாக விட்டுவிடலாம், அது மட்டுமல்ல படிப்படியாக குறைத்து விட்டுவிடலாம் என்று இரண்டு வழிமுறைகள் இருப்பதாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வகையில் சடுதியாக விட்டுவிடுதல் அப்படின்னு சொன்னால் என்னென்றால், நாங்கள் சடுதியாக விட்டுவிடணும்னு சொன்னால் அதில் சில நடைமுறைகளை பின்பற்றினால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த விடயங்களிலிருந்து, நாங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து எங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். என்னன்னு சொல்லி தெரியுமா அது உங்களுக்கு?
தெரியவில்லையே இதுவரை. அதாவது நீங்கள் புகைப்பிடிக்கும் ஒரு நபராக இருப்பீர்களாக இருந்தால், அதாவது இந்த புகையிலை பழக்கத்துக்கு ஒரு அடிமையான நபராக இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் இத்தகைய பண்பிலிருந்து இத்தகைய விடயங்களிலிருந்து விடுபட போகின்றீர்கள் என்று சொன்னால் ஒருவரையும் விட்டுவிட வேண்டும். அனைவரிடமும் இத்தகைய விடயத்தை சொல்லிவிடுங்கள். அது மட்டுமில்லை, உடன் வேலை பார்ப்பவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தினர்களாக இருக்கலாம், சொந்தக்காரர்கள், பங்காளிகள், குடும்பத்தினர், அது மட்டுமில்லை மிக முக்கியமாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் என நீங்கள் சந்திக்கின்ற எல்லோரிடமும் இத்தகைய விடயத்தை தெரியப்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் இத்தகைய விடயத்தினை தெரியப்படுத்துகின்ற போது நீங்கள் மீண்டும் ஒரு தடவை புகைப்பிடிக்கின்ற அந்த பழக்கத்திற்கு நீங்கள் முற்படுகின்ற போது அத்தகைய விடயம் உங்களை காப்பாற்றிவிடும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த பொருளை வாங்குகின்ற புகையிலை பொருட்களை வாங்குகின்ற கடைக்காரர்கள் என்ன நீங்கள் அனைவரிடம் இத்தகைய விடயங்களை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னால், நீங்கள் அவ்வாறு சொல்லி விடுவீர்களாக இருந்தால் அது உங்கள் உளவியல் ரீதியாக உங்கள் மன எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி நீங்கள் அத்தகைய விடயங்களிலிருந்து தொடர்வதை விட்டும் உங்களை தடுத்துவிடும். அது மட்டுமல்லாது, நீங்கள் சடுதியாக விட்டுவிடாது படிமுறையாக விட்டுவிட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எத்தகைய நடைமுறை கடைபிடிக்க வேண்டுமாக இருந்தால், அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு 5 சிகரெட் அல்லது 10 சிகரெட் புகைப்பிடிப்பவராக இருந்தால், அது மட்டுமில்லை அந்த புகையிலை பொருட்களை தொடர்ச்சியாக 10 தடவைகள் அல்லது 5 தடவைகள் உபயோகப்படுத்துவர்களாக இருந்தால் நீங்கள் அதை சரியாக அரைவாசியாக குறைத்து நீங்கள் அதனை கிழமையில், அதாவது ஒரு நாளைக்கு 5 அப்படி என்று இருந்தால் அதனை ஒரு 3ஆக குறைத்து, அதற்கு அப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்த கிழமை 2ஆக குறைத்து, அடுத்த கிழமை 1ஆக குறைத்து இறுதியில் நீங்கள் விட்டுவிட வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் சடுதியாக விட்டுவிடுவதை பார்க்கிலும் படுமுறை அடிப்படையில் நீங்கள் விடுவதனால் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய சடுதியாக உருவாகக்கூடிய நோய்கள் நிலையிலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளலாம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால், இத்தகைய உடல் நிலையானது எப்போதும் ஒரு அடிமைப்படுத்தப்பட்டுவிடும் இஸ்லாம். அதாவது இந்த புகையிலை பொருட்களை நிக்கோட்டின் என்ற இரசாயன பொருள் கலந்திருப்பதாக நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் எமது உறவுகளோடு பகிர்ந்திருந்தோம். ஏன்னு சொன்னால், இத்தகைய நிக்கோட்டின் என்பது அப்படியே ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு ரசாயன பொருள். இந்த ரசாயன பொருள் பிரிந்தழிய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் படிப்படியாக அத்தகைய நிலைமையிலிருந்து உங்களை மாற்றி அமைத்துக் கொண்டால் மாத்திரமே உங்களை நீங்கள் மாற்றி அமைத்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதில் எவ்வித சந்தேகமே இல்லை. ஆனால் இறுதியாக ஒரு விடயம் சொல்லிவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போன்றோம். என்னென்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் அரசானது அடுத்த வருடம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தை எவ்வாறு அறிமுகப்படுத்தியிருக்குன்னு சொன்னால் புகையிலை பொருட்களை தடை செய்கின்ற மாதமாக அதை அரசு அறிமுகப்படுத்தி. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த 8ஆம் மாதம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு மாதம் அப்படி சொல்லுவாங்க. என்ன மாதம் அது உங்களுக்கு தேவையில்ல பாஸ். ரைட் என்னன்னு சொன்னார்களே, அவருக்கு பர்த்டே, அவர் பிறந்த நாள், அதை சொல்லாமலுக்கு சொல்லி கொண்டிருக்காரு. என்ன சொன்னால், இந்த புகையிலை பொருட்கள் தொடர்பில் அரசானது ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றது. அது என்ன விடயம் என்று சொன்னால், நீங்கள் புகையிலை பிடிப்பவராக, அதாவது புகையிலை சார்ந்த பொருட்களை உற்பத்திகளை பாய்ப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு இத்தகைய விடயம் சொல்ல போகின்ற விடயம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விடயமாக இருந்தாலும், ஆனால் நீங்கள் நாட்டில் வாழ்ந்த பிரச்சனை என்பதனால் அதனை நீங்கள் நிச்சயமாக பின்பற்றி ஆக வேண்டும். அது இத்தகைய விடயம் என்று சொன்னால், சிகரெட், அது மட்டுமில்ல புகைத்தலுக்குரிய பொருட்களை மாத்திரம் அரசானது புகையிலை சார்ந்த பொருட்களாக பாவிப்பதற்கு எமது நாட்டில் அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றது. அதே போல அது தொடர்பில், அதாவது இந்த புகையிலை பொருட்கள் பயன்படுத்துகின்ற அடுத்த பொருட்கள் நிவாரண பொருட்களாக இருந்தால் மாவா, அது மட்டுமல்ல நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் மாவா, அது மட்டுமல்ல பீடா, இது போன்ற பல்வேறு பொருட்கள் காணப்படுகின்றது. இது சார்ந்த ஏனைய அனைத்து பொருட்களையும் அரசானது வருகின்ற மாதம் அளவில் இருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் சட்ட திருத்தத்தினை எமது நாட்டில் 2007ஆம் ஆண்டின் புகைத்தல் மற்றும் அது தொடர்பிலான தடுத்தல் சட்டங்கள் தொடர்பில் அரசானது இத்தகைய நடைமுறையினை எமது நாட்டில் அங்கீகரித்திருக்கின்றது. எனவே நேயர்களே, சொந்தங்களே, இது தொடர்பில் அனைத்து ஊடகங்களும் மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தாலும் கூட எமது தாமரை வானொலி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது தகவலோடு சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை உங்களின் குரலாக ஒலிக்கின்ற இது கருத்துக்களின் சங்கமமாக உங்களுடைய காதுகளுக்கு பல்வேறு விடயங்களை சொல்லித் தருகின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாங்களும் எமது நேயர்களோடு இத்தகைய விடயங்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்களும் இத்தகைய விடயங்களை பாதுகாத்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியம் இந்த வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போன்றோம். அப்படியோ விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்புடன் AL முகமது ரிஸ்லான். அது மட்டுமல்ல, நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல நான் உங்கள் என்று நண்பன் UK பசாத். தொடர்ச்சியாக நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். அடுத்து சிங்கள ஹிட் பாடல்கள் நிகழ்ச்சியை வர காத்திருக்கின்றது. எனவே நீங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது தாமரை வானொலி நீங்கள் வழங்குகின்ற பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. www.tamarayfm.lk என்ற எமது இணையத்தின் ஊடாகவும், அது மட்டுமல்ல தாமரை FM ஆன்லைன் ரேடியோ என்ற Facebook பக்கத்தின் ஊடாகவும் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும்
அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் பறிச்சடிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் குடிக்கும் பிள்ளமோ பார்த்து பசி மறப்பா. இளவட்டமான பின்னும் என்ன தேச்சு குளிக்க வைப்பா. உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நல்லாவ பிடிக்க வைப்பா. பிஞ்சு விரலாம் கடிப்பா, பிள்ளையச்சு சோறு தின்பா. பல்ல முளைக்க நெல்லு முனையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. பல்ல முளைக்க நெல்லு முனையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சிருங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? மண்ணில் ஒரு செடி முளைச்ச மண்ணுக்கு அது பிரசவந்தான். உன்னை பேர துடி துடிச்ச அன்னைக்கு அது பூகம்பம் தான். சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா. பெத்தெடுத்த பிள்ளையை சுத்தி பித்து கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா. பேதை போல அவள் இருப்பா, மேதையாய் உன்னை வளர்ப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம்